ஜென் ஜீஸ் ஆஃப் தமிழ்நாடு பிரீமியர் லீக் என் கூட இருக்காங்க. உள்ள இருந்து வரும்போதே நீ போடா நான் போடா அக்காட்ட நீ பேசுடா, எனக்கு அது சொல்றப்பவே ஆஹா குழந்தைகளோட பேசுற ஒரு ஃபீலிங்கோட தான் இருக்கேன். பிகாஸ் தீபேஷ் அண்ட் ஷவின் என் கூட இருக்காரு. ஆல்ரெடி இந்தியா லெவலில் தமிழ்நாடை வந்து பயங்கரமாக பெருமைப்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு பசங்க. இன்னைக்கு மதுரை பேந்தர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐல் ஜஸ்ட் கெட் இன் கான்வர்சேஷன் வித் தெம். தீபேஷ், தமிழ்நாடு பிரீமியர் லீக் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்துருப்பீங்க. இது எவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லீக்? போன வருஷமே விளையாட வேண்டியது. ஸோ போன வருஷமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன், ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு. போன வருஷம் ஆட முடியல. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் ஆரண்டி என் பேரில் டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஷவின், உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் இயர் தமிழ்நாடு பிரீமியர் லீக், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்ஷனில் உங்கள் பேரை வந்து மதுரை பிக் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? டெஃபினெட்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மதுரை பேந்தர்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி என்னை பிக் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. டீமுக்கு எந்த விதத்தில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றதில் நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக். தீபேஷ், உங்ககிட்ட உங்களோட டெக்னிக்காலிட்டிஸ் பற்றி பேசுகிறப்போ நீங்கள் ஒரு பவுன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க. அங்கே நீங்கள் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க, என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? அங்கே போய் என் மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நான் இதான் பண்ண போகிறேன். ஸோ என் பிளான் வந்து ஆட்லேருந்து அடிக்கிறது, பவுன்சர் போகிறது. ஸோ நான் இதை பற்றி யோசிக்கல, நான் அதை பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அங்கே போகும்போது. ஓகே. அண்ட் உங்ககிட்ட வரும்போது ஒரு ரேர் கமாடிட்டியாக நீங்கள் இருக்கீங்க. ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்பெஷலாக இந்த ஒரு விஷயம் நான் ஸ்பெஷலாக பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள்? பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனி ஆர்டர் ஆட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓப்பனிங்லேருந்து அந்த மிடில் ஆர்டர் வரைக்கும் ஆடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எந்த லெவலில் இறக்கி விட்டாலும் நான் போய் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு பண்ணிடுவீங்க. டெஃபினெட்லி. ஸ்லே உங்களோட டேர்மா கரெக்டா? ஓகே. ஆல்சோ அருண் கார்த்திக் அண்ணா மாதிரி ஒரு கோச் இருக்கும்போது எவ்வளோ கற்றுக்குறீங்க அவங்க கிட்ட இருந்து? 2-3 பாயிண்ட் ஒரு நல்லா இம்பார்ட்டண்டாக சொல்லிக்கோ, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ நாங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அவர் வந்ததுனால. ஆப்வியஸ்லி கேபினா மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கும் போது நீங்கள் நிறையா டெஃபினெட்லி கற்றுக்க முடியும். ஆன் டெய்லி பேசிஸ் நிறையா அவர்கிட்டருந்து ஆன் த ஃபீல்ட் அண்ட் ஆஃப் த ஃபீல்ட் ரெண்டுமே ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா கற்றுக்கு. சூப்பர். ஓகே. இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இப்போ தான் ஒரு பெரிய டெஸ்ட் நான் வைக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த ஜென் ஜீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு வார்த்தையில் உங்களோட ஸ்லாங்ஸ் நிறையா இருக்குது. நான் இப்போ ஐ ஜஸ்ட் ட்ரை டு யூஸ் ஸ்லே. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎல்ல ஒரே ஒரு வார்த்தையில் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க உங்கள் டேர்மில்? என்ன ஏன்டா கொடுக்குறேன்? நானும் அம்பரீஷும் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சோம். வார்த்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. சீமா. என்னது சீமாவா அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னடா? வாட் டஸ் இட் மீன்? லைக் இவன் தான் எல்லாம் பண்ணி கொடுக்க போகிறான், இவனை பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த மாதிரி. வா, அப்போ ஒரு பிளேயர் இவரை பார்த்தாலே சீமா அப்படி இருக்குன்னா யாரு? சொல்லிட்டா? தீபேஷ். வா. ஆல் ரைட். ஓகே. உங்கள் ரெண்டு பேருக்கும் இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்கட்டும். இங்கேருந்து நீங்கள் இன்னும் வந்து எங்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வாழ்த்தோட நான் விடைபெறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.